நீங்க யூஸ் பண்ற ஃப்ளூரசன்ட் லேம்ப் எப்படி வேலை செய்யுது, அது எப்படி அந்த வெளிச்சத்தை குடுக்குதுன்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல உங்க டிவி ஸ்கிரீன்ல வர்ற அந்த ஷார்ப் வைப்ரண்ட் கலர்ஸ்க்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்க ஆசையா இருக்கா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கெமிஸ்ட்ரியில ஒரு ரொம்ப ஸ்பெஷல் ஃபேமிலி ஆஃப் எலிமெண்ட்ஸ் கிட்ட இருக்கு. இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போற டாபிக் உங்களோட யூனிட் 4, தி டி அண்ட் எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருந்து தி லாந்தனாய்ட்ஸ். ஆமா, இந்த எலிமெண்ட்ஸ் பார்க்க சைலண்டா இருந்தாலும் இவங்க எல்லாம நம்ம யூஸ் பண்ற நிறைய ஹைடெக் கேட்ஜெட்ஸ். அது மேக்னெட்ஸ்ல இருந்து மெடிக்கல் இமேஜிங் வரைக்கும் வேலை செய்யாது. சோ அவங்க ஏன் இவ்ளோ ஸ்பெஷல்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் வாங்க. ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் தி பேசிக்ஸ். ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா லாந்தனாய்ட்ஸ்னா என்ன? பீரியாடிக் டேபிள்ல அவங்க எங்க இருக்காங்க? சிம்பிளஸ்டா சொல்லணும்னா லாந்தனாய்ட்ஸ்ங்கிறது பீரியாடிக் டேபிள்ல எஃப் பிளாக்ல இருக்கிற 15 எலிமெண்ட்ஸோட ஒரு சீரீஸ். 15 எலிமெண்ட்ஸ். ஓகே. ஆமா, சீரியம்ல ஸ்டார்ட் ஆகி லுட்டேஷியம்ல முடியும். இவங்க டி ஆர்பிட்டல்ஸ்க்கு பதிலா 4f ஆர்பிட்டல்ஸை ஃபில் பண்றாங்க. ஆனா இவங்கள பத்தி ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டிரான்சிஷன் மெட்டல்ஸ் மாதிரி பலவிதமான கெமிஸ்ட்ரி காட்டாம இவங்க எல்லாமே ஒரே மாதிரி ரொம்ப சிமிலரா பிஹேவ் பண்ணுவாங்க. ஒரு செகண்ட், ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்கன்னு சொல்றீங்க. அது எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா இருக்கு. இப்போ அயன் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணும், காப்பர் வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஆனா இங்க 15 எலிமெண்ட்ஸும் ஒரே மாதிரின்னு சொல்றீங்க. இதை எப்படி ஈஸியா புரிஞ்சுக்கிறது? நல்ல கேள்வி. ஒரு அனாலஜி யூஸ் பண்ணுவோம். இப்போ பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸை ஒரு மியூசிக் பேண்ட் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. மியூசிக் பேண்ட். ஓகே. அந்த பேண்ட்ல இருக்கிற ஒவ்வொரு மெம்பருக்கும் ஒரு தனி ஸ்டைல் இருக்கும். ட்ரம்மர் ஒரு ரிதம் கொடுப்பாரு, கிட்டாரிஸ்ட் வேறொரு டியூன், சிங்கர் வேறொரு மாதிரி பாடுவாரு. ஒவ்வொருத்தரும் யூனிக். ஓகே, அது புரியுது. வேற வேற ஆளுங்க, வேற வேற டேலண்ட். கரெக்ட். ஆனா லாந்தனாய்ட்ஸ் ஒரு குவாயர் மாதிரி. அந்த குவாயர்ல இருக்கிற எல்லா 15 சிங்கர்ஸும் ஒரே பாட்டை ஒரே மாதிரி சின்ன சின்ன வேரியேஷன்ஸோட பாடுவாங்க. அவங்க கெமிஸ்ட்ரி அந்த அளவுக்கு சிமிலரா இருக்கும். அதனால தான் அவங்கள பிரிச்சு எடுக்கிறதே ரொம்ப கஷ்டம். வாவ், அந்த குவயர் அனாலஜி சூப்பரா கனெக்ட் ஆகுது. அப்போ ஆட்டாமிக் லெவல்ல உண்மையில என்ன நடக்குது? எதனால அந்த சிமிலாரிட்டி வருது? வாட்ஸ் ரியலி ஹேப்பனிங் இஸ், இந்த லாந்தனாய்ட்ஸ்ல எலக்ட்ரான்ஸ் 4f ஆர்பிட்டல்ஸ்ல ஃபில் ஆகுது. இந்த 4f எலக்ட்ரான்ஸ் ஆட்டமோட நியூக்ளியஸ்க்கு ரொம்ப பக்கத்துல, ரொம்ப டீப்லி பரிடா உள்ள புதைஞ்சு இருக்கு. உள்ள புதைஞ்சிருக்கா? அப்ப அத சுத்தி வேற ஏதாவது இருக்கா? ஒரு ப்ரொடெக்ஷன் மாதிரி? எக்ஸாக்ட்லி. அதுக்கு வெளியே இருக்கிற 5d and 6s எலக்ட்ரான்ஸ் ஒரு கவச மாதிரி, ஒரு ஷீல்டு மாதிரி அந்த 4f எலக்ட்ரான்ஸை ப்ரொடெக்ட் பண்ணுது. இந்த ஷீல்டிங் எஃபெக்ட்னால 4f எலக்ட்ரான்ஸ் வெளியே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல, அதாவது பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணவே பண்ணாது. ஓ, அதுங்க ஜஸ்ட் உள்ள லாக் ஆகி இருக்கு, அப்படிதானா? வெளியில வர முடியாது. ப்ரிசைஸ்லி. அதனால லாந்தனாய்ட்ஸ் எப்பவுமே அதுங்களோட வெளியே இருக்கிற ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியற 5d and 6s எலக்ட்ரான்ஸை மட்டும் இழந்து +3 அயான்ஸ் யானி Ln3+ ஃபார்ம் பண்ணும். இந்த ஷீல்டிங் தான் அவங்க கெமிஸ்ட்ரி ஒரே மாதிரி இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம். இப்ப புரியுது. சோ எக்ஸாம்ல கேட்டா இதுக்கு ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷன் எப்படி கொடுக்கிறது? எக்ஸாம் சேஃப் டெஃபினிஷன் இதுதான். Lanthanoids are a series of 15 elements Ce to Lu that fill 4f orbitals and exhibit remarkably similar chemistry with a characteristic +3 oxidation state because their 4f electrons are effectively shielded from participating in bonding. ஓகே, இந்த விஷயத்துல ஸ்டூடெண்ட்ஸ் பொதுவா என்ன தப்பு பண்ணுவாங்க, என்ன நினைச்சுப்பாங்க? ஒரு காமன் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னா, எஃப் பிளாக்னு சொன்னா உடனே ஸ்டூடெண்ட்ஸ் லாந்தனாய்ட்ஸும் டிரான்சிஷன் மெட்டல்ஸ் மாதிரி நிறைய வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ், கலர்ட் காம்பவுண்ட்ஸ்லாம் ஃபார்ம் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஆமா, அது லாஜிக்கலா தோணுமே. ஆனா அது தப்பு. ப்ளீஸ் ரிமெம்பர், the 4f electrons are shielded and locked. அதனால லாந்தனாய்ட்ஸ் are much more chemically uniform. அத மறந்துடக்கூடாது. இந்த குவயர் அனாலஜிக்கு அப்புறம் வேற ஏதாவது ஈஸியா கனெக்ட் பண்ற மாதிரி அனாலஜி இருக்கா? இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்க. கண்டிப்பா. இன்னொரு அனாலஜியா பார்ப்போம். டிரான்சிஷன் மெட்டல்ஸை ஒரு கிளாஸ்ல இருக்கிற 15 யூனிக் ஸ்டூடெண்ட்ஸா நினைச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு ஸ்டூடெண்ட் நல்லா படிப்பான், இன்னொருத்தர் நல்லா விளையாடுவார், வேறொருத்தர் நல்லா பாடுவார். அவங்க பிஹேவியர், ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வேற வேற. ஆனா லாந்தனாய்ட்ஸ்ங்கிறது 15 ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் மாதிரி. ஐடென்டிக்கல் ட்வின்ஸ். ஓகே. அவங்க பார்க்க, நடக்க, ரியாக்ட் பண்றது எல்லாமே 99% ஒரே மாதிரி இருக்கும். சோ அவங்கள தனித்தனியா பிரிச்சு அடையாளம் காண்றதே ரொம்ப கஷ்டம்னு சொல்றீங்க. இதுங்க இவ்ளோ சிமிலரா இருந்தா அதை ஏன் நம்ம தனியா படிக்கணும்?
இது எப்படி பீரியாடிக் டேபிள்ல ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுச்சு? What's fascinating here is, the concept solves the puzzle of where these 15 elements fit in the periodic table. சொல்லப்போனா நிறைய காலமா கெமிஸ்ட்ஸ் அவங்கள பிரிக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்? ஏன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டிஸ், மெல்டிங் பாயிண்ட், ரியாக்டிவிட்டி எல்லாமே நியர்லி ஐடென்டிக்கலா இருந்துச்சு. அதுக்கு காரணம் இந்த 4f ஆர்பிட்டல் ஃபில்லிங் அண்ட் ஷீல்டிங்னு தெரிஞ்ச அப்புறம்தான் இதுக்கு ஒரு தெளிவு கிடைச்சது. ஒரு சின்ன டவுட். நீங்க ஷீல்டிங்னு சொன்னீங்கல்ல, அப்போ அது பெர்ஃபெக்ட்டான ஒரு கவசம் மாதிரியா? கொஞ்சம் கூட லீக் ஆகாதா? எக்ஸலன்ட் கேள்வி. இங்க தான் ஒரு சின்ன ட்விஸ்ட் வருது. அந்த ட்வின் அனாலஜில சொன்ன மாதிரி அவங்க 99% ஒரே மாதிரி, ஆனா 1% டிஃபரன்ஸ் இருக்கு. ஓ, அந்த ஷீல்டிங் ரொம்ப எஃபெக்டிவா இருந்தாலும் அது ஒரு இம்பர்ஃபெக்ட் ஷீல்ட். அது 100% பெர்ஃபெக்ட் கிடையாது. வெயிட், ஐம் கன்ஃபியூஸ்ட். முதல்ல எஃபெக்டிவ் ஷீல்டுன்னு சொன்னீங்க, இப்போ இம்பர்ஃபெக்ட் ஷீல்டுன்னு சொல்றீங்க. என்ன இது? புரியிற மாதிரி சொல்றேன். நம்ம சீரீஸ்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போக போக, யானி சீரியம்ல இருந்து லுட்டிடியம்க்கும் ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் நியூக்ளியஸ்ல புரோட்டானோட எண்ணிக்கை அதிகமாகிட்டே போகும். ஆமா, நியூக்ளியர் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகும். கரெக்ட். அதே சமயம் 4f ஆர்பிட்டல்லையும் எலக்ட்ரான் அதிகமாகும். ஆனா அந்த 4f எலக்ட்ரானோட ஷீல்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இல்லாதனால அந்த அதிகமான நியூக்ளியர் சார்ஜ் வெளியே இருக்கிற எலக்ட்ரான்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங்கா உள்ள இழுக்கும். ஓ, சோ நியூக்ளியஸ் பவர்ஃபுல் ஆயிட்டே போகுது, ஆனா அந்த கவசம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆகல. அதனால ஆட்டம் கொஞ்சம் கொஞ்சமா சுருங்குதா? எக்ஸாக்ட்லி. இதுக்கு பேர் தான் லான்டைனைட் கான்ட்ராக்ஷன். சீரீஸ்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்டுக்கு போக போக அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் ஒவ்வொருத்தரும் அடுத்து வரவங்களை விட சின்ன சின்ன டிஃபரன்ஸ்ல ஹைட் குறைவா இருக்கிற மாதிரி. அப்போ அந்த சின்ன சைஸ் டிஃபரன்ஸ்க்கு ஏதாவது யூஸ் இருக்கா, இல்ல அது ஜஸ்ட் ஒரு சயின்டிஃபிக் ஃபேக்டா? ரொம்ப முக்கியமான யூஸ் இருக்கு. லாந்தனைட்ஸை பிரிக்கிறதே கஷ்டம்னு சொன்னேன்ல. ஆமா, அந்த சின்ன சைஸ் டிஃபரன்ஸை வச்சு தான் அயான் எக்ஸ்சேஞ்ச் குரோமேட்டோகிராஃபி மாதிரி அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி அவங்கள தனித்தனியா பிரிக்கிறாங்க. அந்த கான்ட்ராக்ஷன் இல்லைன்னா இவங்களை பிரிக்கிறது இன்னும் ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். சூப்பர். இங்க பார்க்க ஒரே மாதிரி தெரியற விஷயத்துக்குள்ள இவ்ளோ நியூவான்சஸ் இருக்கு. ஓகே, கேன் யூ கிவ் அஸ் a mental image to lock this whole idea in? ஷீல்டிங் அண்ட் கான்ட்ராக்ஷன் ரெண்டு கான்செப்டும் சேர்த்து. கண்டிப்பா. பிக்சர் திஸ். 15 லாந்தனாய்டு ஆட்டம்ஸை ஒரு லைன்ல வச்சிருக்கோன்னு இமேஜின் பண்ணிக்கங்க. ஒவ்வொரு ஆட்டமும் ஒரு செமி டிரான்ஸ்பரண்ட் ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிக்கிற ஒரு ஆள் மாதிரி. ஓகே. சீரியம் CE ஒரு லைட்டான ஸ்கிரீனுக்கு பின்னாடி நிக்குது. நம்ம லுட்டீஷியம் LU வரைக்கும் போக போக அந்த ஸ்கிரீன் கொஞ்சம் கொஞ்சமா ஒப்பேக் ஆயிட்டே போகுது. ஓகே, சோ ஸ்கிரீனோட திக்னஸ் மாறுது. ஆமா, ஸ்கிரீனுக்கு பின்னாடி இருக்கிற ஆள், அதாவது F எலக்ட்ரான்ஸ் மாறினாலும் வெளியே இருந்து பார்க்கும்போது, அதாவது அவங்களோட கெமிஸ்ட்ரி, அந்த ஸ்கிரீன்னால எல்லாரும் ஒரே மாதிரி +3 ஸ்டேட் தான் தெரிவாங்க. சரி. ஆனா நீங்க ரொம்ப கவனமா பார்த்தா அந்த நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகிறதுனால ஒவ்வொரு ஆளும் ஸ்கிரீனை கொஞ்சம் கிட்ட இழுத்து பிடிச்சிருக்கிற மாதிரி தெரியும். அதுதான் அந்த கன்ட்ராக்ஷன். வெளியே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த சின்ன சைஸ் டிஃபரன்ஸ் இருக்கு. பிரில்லியன்ட் எக்ஸ்பிளனேஷன். இதை நம்ம ரியல் லைஃப்ல ஒரு லேப்ல எங்க பார்க்க முடியும்? லேப்ல நீங்க லாந்தனாய்டு மினரல்ஸை, ஃபார் எக்ஸாம்பிள் மோனசைட் சாண்டை எடுத்து டிசால்வ் பண்ணி அந்த எலமெண்ட்ஸை பிரிக்க ட்ரை பண்ணா அது எவ்வளோ கஷ்டம்னு புரியும். சிம்பிள் கெமிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்கவே முடியாது. கிளாசிக்கல் precipitation மெத்தட்ஸ் யூஸ் பண்ணா எல்லாமே ஒரே சமயத்துல precipitate ஆகும். நீங்க சொன்ன மாதிரி ஓல்ட் டைம் கெமிஸ்ட்க்கு இது ஒரு பெரிய தலைவலி. ஓகே, லேப்ல பிரிக்கிறது கஷ்டம் புரியுது. ஆனா டெக்னாலஜில நம்ம இன்ட்ரோல பேசின ஃப்ளோரசன்ட் லேம்ப் விஷயத்துக்கு வருவோம். அங்க இது எப்படி யூஸ் ஆகுது? கரெக்ட். டெக்னாலஜி அப்ளிகேஷன்ல லாந்தனைட்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பெஷலா யூரோப்பியம் EU அண்ட் டர்பியம் TBA பாஸ்பரஸா யூஸ் பண்றாங்க. பாஸ்பரஸ்? ஆமா, ஃப்ளோரசன்ட் லேம்ப்ஸ்குள்ள இருக்கிற மெர்க்குரி வேப்பர் ஃபர்ஸ்ட் UV லைட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். கண்ணால பார்க்க முடியாத லைட் அது. ஆமா, UV லைட் இஸ் இன்விசிபிள். இந்த UV லைட் லேம்போட கிளாஸ்குள்ள பூசிருக்கிற இந்த பாஸ்பர் பவுடர் மேல பட்ட உடனே அந்த பவுடர் அந்த UV எனர்ஜி அப்சார்ப் பண்ணி விசிபிள் லைட்டை எமிட் பண்ணும். அதுதான் நம்ம பார்க்குற வெளிச்சம். ஓ, அப்போ அந்த பவுடர் தான் லைட்டா கிரியேட் பண்ணுதா? எக்ஸாக்ட்லி. U3+ அயான்ஸ் ரெட் கலரை எமிட் பண்ணும், TB3+ கிரீன் கலரை எமிட் பண்ணும். இந்த 4f to 4f எலக்ட்ரானிக் டிரான்சிஷன்ஸ் தான் அந்த ப்ரிசைஸ் கலர்ஸ்க்கு காரணம். அது புரியுது. ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது. நம்ம டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல Fe2+, Fe3+ன்னு நிறைய ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் பார்த்தோம். இங்க 4f எலக்ட்ரான்ஸ் இருந்தும் ஏன் அந்த மாதிரி இல்ல?
ஏன் யூரோப்பியம் எப்பவுமே +3 ஸ்டேட்ல மட்டும் ரெட் லைட் கொடுக்கணும், வேற ஸ்டேட்ஸ்ல வேற கலர் கொடுக்கலாமே? எக்ஸலன்ட் கேள்வி. நீங்க நினைக்கலாம், ஓ F எலக்ட்ரான்ஸ் இருக்கே, அப்ப ஏன் மல்டிபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் காட்டக்கூடாது? பட் அகெயின் த ரீசன் இஸ் ஷீல்டிங். திரும்பவும் அந்த ஷீல்டிங்கா? ஆமா, அந்த 4f எலக்ட்ரான்ஸ் அந்த அளவுக்கு டீப்லி பரீட் அண்ட் ஷீல்டடா இருக்கிறதுனால அதை ரிமூவ் பண்ண ரொம்ப அதிகமான எனர்ஜி தேவைப்படும். அது நடக்கவே நடக்காது. So it's energetically too expensive. ரொம்ப கஷ்டம். எக்ஸாக்ட்லி. அதுக்கு பதிலா லாந்தனாய்ட்ஸ் ஈஸியா ஆக்சஸ் பண்ண முடியற வெளியே இருக்கிற 6s அண்ட் 5d எலக்ட்ரான்ஸை மட்டும் இழந்து ஈஸியா Ln3+ ஸ்டேட்டுக்கு போயிடும். 4f எலக்ட்ரான்ஸ் ஒரு லாக்ட் ஸ்டேட்ல இருக்கும். ஆனா டிரான்சிஷன் மெட்டல்ஸ்ல d எலக்ட்ரான்ஸ் அந்த அளவு ஷீல்டடா இல்ல. அதனால அவங்க ஈஸியா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸை காட்டுறாங்க. ரொம்ப தெளிவா இருக்கு. சோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த டாபிக்ல இருந்து நினைவில் கொள்ள வேண்டிய முக்கிய குறிப்புகள் என்ன? What are the absolute key takeaways? Sure. Let's summarize the exam safe clarity lines. First, லாந்தனாய்ட்ஸ்ங்கிறது சீரியம் Ce2 லுட்டீஷியம் Lu வரைக்கும் இருக்கிற 15 எலிமெண்ட்ஸ். இவங்க 4f ஆர்பிட்டல்ஸை ஃபில் பண்றாங்க. இதுதான் அவங்களோட ஐடென்டிட்டி. ஓகே, பாயிண்ட் 1. செகண்ட், எல்லா லாந்தனாய்ட்ஸும் ரொம்ப ஸ்டேபிளான கேரக்டரிஸ்டிக் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் அயான்ஸ் Ln3+ ஃபார்ம் பண்ணும். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே. இதுக்கு காரணம் அவங்களோட 4f எலக்ட்ரான்ஸ் ரொம்ப ஷீல்டடா இருக்கிறதுனால பாண்டிங்ல பார்ட்டிசிபேட் பண்ணாது. இதுதான் அவங்கள டிரான்சிஷன் மெட்டல்ஸ் கிட்ட இருந்து பிரிக்கிற முக்கியமான பாயிண்ட். Got it. தேர்ட், இவங்களோட கெமிஸ்ட்ரி ரொம்ப யூனிஃபார்மா இருக்கும், which makes them difficult to separate. அந்த ஐடென்டிக்கல் ட்வின்ஸ் அனாலஜியை ஞாபகம் வச்சுக்கோங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் மாதிரி டைவர்ஸ் கெமிஸ்ட்ரியை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. சரி. ஃபோர்த், த லாந்தனாய்ட் கண்ட்ராக்ஷன். ரிமெம்பர், சீரீஸ்ல லெஃப்ட்ல இருந்து ரைட்க்கு போக போக அயானிக் ரேடியஸ் கொஞ்சம் கொஞ்சமா குறையும். இதுக்கு காரணம் 4f எலக்ட்ரான்ஸோட இம்பர்ஃபெக்ட் ஷீல்டிங். இந்த சின்ன சைஸ் டிஃபரன்ஸ் தான் அவங்கள அட்வான்ஸ்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி பிரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. கரெக்ட். ஃபைனலி, லாந்தனாய்ட்ஸ் பேருக்கு ரேர் எர்த் எலிமெண்ட்ஸ்னு சொன்னாலும் அவங்க ஹைடெக்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபாஸ்பர்ஸ், லைட்டிங், டிஸ்பிளேஸ், சூப்பர் ஸ்ட்ராங் மேக்னெட்ஸ், ND-FeO மேக்னெட்ஸ் இன் யோர் ஹெட்ஃபோன்ஸ் அண்ட் கேட்டலிஸ்ட்ல யூஸ் ஆகுது. So to sum up today's deep dive on the lanthanoids, first, அவங்க chemistry ரொம்ப சிமிலரா இருக்கும், just like a choir or identical twins, because அவங்களோட 4f electrons ரொம்ப shieldedா, deeply buriedா இருக்கு. செகண்ட், இந்த ஷீல்டிங்னால அவங்க எப்பவுமே +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை தான் ப்ரிஃபர் பண்றாங்க. டிரான்சிஷன் மெட்டல்ஸ் மாதிரி வேரியபிள் ஸ்டேட்ஸ் காட்டுறதில்ல. தேர்ட், இந்த யூனிக் ப்ராப்பர்ட்டிஸால அவங்க நம்ம யூஸ் பண்ற ஃப்ளூரசன்ட் லேம்ப்ஸ் அண்ட் டிவி ஸ்கிரீன்ஸ்ல ஃபாஸ்பரஸை யூஸ் ஆகுறாங்க, ப்ரிசைஸ் கலர்ஸை கொடுக்கறதுக்கு. அண்ட் த மோஸ்ட் கிரிட்டிக்கல் டிஃபரன்ஸ் டு ரிமெம்பர் ஃபார் யோர் எக்ஸாம்ஸ், transition metals equal to diverse chemistry due to accessible d electrons. Lanthanoids equal to uniform chemistry due to shielded f electrons. பர்ஃபெக்டா சொன்னீங்க. அண்ட் ஹியர்ஸ் அ ஃபைனல் தாட் ஃபார் யூ டு எக்ஸ்ப்ளோர். நம்ம லாந்தனாய்ட்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். ஆனா அந்த லாந்தனாய்ட் கான்ட்ராக்ஷனால வர்ற அந்த சின்ன மில்லிமீட்டர் லெவல் சைஸ் டிஃபரன்ஸ் மட்டும் இல்லைன்னா நம்மளால இப்போ யூஸ் பண்ற ஹைடெக் ஃபாஸ்பரஸ்ல இருக்கிற ப்ரிசைஸ் கலர்ஸை கிரியேட் பண்ணிருக்க முடியுமா? இல்ல அந்த சூப்பர் ஸ்ட்ராங் நியோடீமியம் மேக்னெட்ஸ் உருவாக்கியிருக்க முடியுமா? ஒரே மாதிரி இருக்கிறதுல இருக்கிற அந்த சின்ன சின்ன டிஃபரன்சஸ் டெக்னாலஜிக்கு எவ்வளோ பெரிய இம்பாக்ட் கொடுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க.